2024ஆம் ஆண்டு ஜீவா நடிச்சு வெளியான பிளாக் படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படத்தை பாலசுப்ரமணி கேஜி இயக்கியிருந்தார். ஜீவாவுக்கு ஜோடியா பிரியா பவானி சங்கர் நடிச்சிருந்தாங்க. சாம் சிஎஸ் இசையமைச்சிருந்தார். டைம் லுக் கதையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் ஜீவாவினுடைய 45 படமான தலைவர் தம்பி தலைமையில் படம் உருவாக்கியிருக்கு. ஃபலிமி படத்தை இயக்கி பெயரெடுத்த நிதிஷ் சஹாதே இந்த படத்தை இயக்கியிருக்கார். ராவண கூட்டம் படத்தை தயாரிச்ச கண்ணன் ரவி இந்த படத்தையும் தயாரிச்சிருக்கார். அரசியல் கலந்த காமெடி படமா உருவான இந்த படம் வரும் 30ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகும் அப்படின்னு முன்னாடியே படக்குழு அறிவிச்சிருந்தது. ஆனா இப்போ புதுசா இந்த படம் பொங்கலுக்கு 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருக்காங்க. விஜயின் ஜனநாயகன் படம் சென்சார் பிரச்சனை காரணமாக ரிலீஸ் ஆகல. அது சம்பந்தமான வழக்க சென்னை ஐகோர்ட் 21ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வச்சிருக்காங்க. அதனாலதான் ஜீவா படம் முன்னாடியே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடந்தது. அந்த விழாவில் பேசிய ஜீவா, நான் தான் சென்சார் போர்டோட பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி. ஜிப்சி படத்துக்கு எனக்கு 48 கட் போட்டாங்க. சென்சார் போர்டு என்ன முதல்ல செய்தது. அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து கொரோனாவும் என்ன சேர்ந்தது. சென்சார் போர்டின் பிராண்ட் அம்பாசிடர் நான் தான் அப்படின்னு கிண்டலா பேசினாரு.